அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோடிங், டிகோடிங். ஸோ தமிழ்ல குறியிடுதல் மற்றும் மறு குறியிடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ இது சைக்காலஜிக்குள்ள வரக்கூடிய டாபிக் தான். ஸோ இதுல மொத்தம் எத்தனை மாடல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ மொத்தம் இதுல வந்து 7 மாடல் இருக்கு. இந்த 7 மாடலுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ மொத்தம் இந்த கோடிங், டிகோடிங்ல 7 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த 7 டைப்ஸும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் தமிழ்லயும் சொல்றேன், இங்கிலீஷ்லயும் சொல்றேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? சரி. இன்னைக்கு நம்ம விஷயத்த பார்க்கலாம். ஸோ தமிழ் லாங்குவேஜ்ல நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ஷோ பண்றேன். ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா, எழுத்து குறியீட்டு முறை அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. கோடிங், டிகோடிங்னா ஃபர்ஸ்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்லப்பா. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் த வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த வேர்டை ஒரு ரூல் ஃபாலோ பண்ணி இன்னொரு வேர்டை கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்த வேர்ட்ல இருந்து இந்த வேர்டுக்கு என்ன ரூல் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்து நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா, இந்த 2 வேர்டு கொடுத்து ஒரு ரூல் ஃபாலோ பண்ணி ஒரு வேர்டை இன்னொரு வேர்டா மாத்திருப்பாங்க. அப்ப நமக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, மூணாவதா ஒரு வேர்டு கொடுத்து அடுத்து இந்த மூணாவது வேர்டுல இருக்கக்கூடிய ரிலேஷன், ஓகேவா, அந்த ரிலேஷன் எந்த ரூல் அப்படின்னு கேட்டா இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண ரூலை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணணும், புது வேர்டு எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்றது கொஸ்டின் கேட்பாங்க. இதான் கோடி டி கோடி. ஓகேவா? ஸோ இதுல மொத்தம் 7 டைப் இருக்கு. ஒரு டைப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எழுத்து குறியீட்டு முறை அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதான் என்ன கேட்டா லெட்டர் டீகோடிங். ஓகேவா? லெட்டர் டீகோடிங்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா, தமிழ்ல கொஸ்டின் இப்படிதான் இருக்கும். ஒரு சங்கதேச மொழியில் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டீச்சர் என்பது பிஜி சிஇ ஜேசிடி என எழுதப்பட்டுள்ளது. அப்ப டீச்சர் அப்படின்ற வேர்டை என்ன பண்றாங்க கேட்டா இந்த மாதிரி வேர்டா கன்வெர்ட் பண்ணி எழுதுறாங்க. என எழுதப்பட்டுள்ளது. அந்த மொழியில் சில்ட்ரன் என்பது எவ்வாறு எழுதப்பட்டிருக்கும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, டீச்சர் அப்படின்றத ஏதோ ஒரு மொழியில, அதுவும் என்ன மொழி சொல்றாங்க, அதுதான் சங்கதேச மொழி, கோடிங்ல சொல்றாங்க. ஓகேவா? அப்ப டீச்சர் அப்படின்றது எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்றது நமக்கு இங்க கேட்கறாங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லயும் கொஸ்டின் இருக்கும். சோ ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? அப்ப டீச்சர் அப்படின்றதுல இருந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்கு கேட்டா, இந்த ஏபிசிடில இருக்கக்கூடிய 26 எழுத்துக்களும் அந்த எழுத்துக்களை தொடர்ந்து அதனுடைய நம்பர் வரிசையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? தெரியல கூட ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். ஸோ என்ன கேட்டா HOT அப்படின்றது ஒரு ஷார்ட்கட் சொல்லுவாங்க. HOT அப்படின்றது என்ன கேட்டா EJOTY அப்படின்றது HOT. ஸோ இது வந்து என்ன கேட்டா என்ன ஷார்ட்கட் கேட்டா ஈக்கு நேரா 5. ஓகேவா? ஈக்கு வந்து 5வது லெட்டரா இருக்கும். ஜே வந்து 10வது லெட்டரா இருக்கும். ஓ வந்து 15 லெட்டரா இருக்கும். டி வந்து 20 லெட்டரா இருக்கும். ஒய் வந்து 25 லெட்டர் இருக்கும். ஸோ 5 மடங்கா இருக்கும். இதை ஞாபகம் வச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 5 லெட்டர்ன்றதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்களேன், டீச்சர் அப்படின்றத நம்ம தனியா எடுத்து எழுதுறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலே என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய கன்ஃபியூஷனை போக்குறதுக்காக முன்னாடி எடுத்து எழுதுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் டக்கு டக்குன்னு எழுதிருவீங்க. ஏதாவது கன்ஃபியூஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் டீச்சர் அப்படின்ற வேர்டை தனியா எடுத்து எழுதுங்க. ஸோ இந்த டீச்சர் வேர்டை எழுதிட்டு, ஸோ மொத்தம் எத்தனை லெட்டர் கொடுத்துருக்காங்க, 7 லெட்டர் கொடுத்துருப்பாங்க. டீச்சர். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா 7 லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அப்ப டீச்சருக்கு நேரா அப்படியே ஒண்ணு விடாம அதுக்கு கீழே இந்த லெட்டரை எழுதுங்க. ஸோ டீச்சர். ஓகேவா? TEACHER. அதுக்கு கீழே என்ன பண்றேன்னா, இந்த கொடுத்திருந்த அந்த கோடிங்ல கொடுத்திருந்த லெட்டரை எழுதுங்க. VGCEJGT அப்படின்னு சொல்லி வரிசையில் அதுக்கு கீழே எழுதுங்க. இப்ப அது ரெண்டுத்துக்கும் என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிருக்காங்க, இல்ல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றத பாருங்க. அப்ப டி அப்படின்றது அடுத்த லெட்டர் யூவா எழுதிருக்காங்க. எப்படி எழுதிருக்காங்க அப்படின்னு கேட்டா, டிக்கு அடுத்த லெட்டர் என்ன கேட்டா டி யூ, அதுக்கப்புறம் தான் வி அப்படின்றது வருது. ஓகேவா? டி எத்தனாவது லெட்டரு, 20வது லெட்டரு. யூ எத்தனாவது லெட்டரு, 21வது லெட்டரு. வி எத்தனாவது லெட்டரு, 22வது லெட்டரு. அப்ப 20ல இருந்து 2 கூட்டுனா என்னவா வருது, 22ஆ வருது. இப்படியும் நீங்க போடலாம். நம்பரை வச்சும் நீங்க இப்படி போடலாம். அப்படி ஒரு சில பேர் இந்த மாடல்ல போடணும்னா, டிக்கு அடுத்தது யூ, யூக்கு அடுத்தது வி. அப்ப ஒரு லெட்டர் விட்டு எழுதியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஒரு லெட்டர் விட்டு எழுதிருக்காங்க. இப்படியும் நீங்க போடலாம். இல்ல லெட்டருடைய நம்பரை வச்சும் நீங்க போடலாம். இல்ல லெட்டருக்கு அடுத்த லெட்டர் வச்சும் நீங்க போடலாம். ஸோ உங்களுடைய மெத்தட் என்னவோ அது ஃபாலோ பண்ணீங்க. உங்களுக்கு எது ஈஸியா இருக்குமோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இ. ஸோ EFG. ஓகேவா? நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன்னா, லெட்டர் வச்சு தான் ஃபாலோ பண்ணுவேன். லெட்டரோட நம்பர் வச்சு ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? அப்போ ஒரு லெட்டர் விட்டு அடுத்த லெட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் என்ன சொல்றாங்க, இதுக்கான ரூல்ஸா இருக்கு, இதுக்கான ரிலேஷன்ஷிப். அப்ப ஏக்கு அடுத்து என்ன வரணும், பி. ஸோ ஒரு லெட்டர் விட்டு தானே கொடுத்துருக்காங்க, ABC. அப்ப சி எடுத்திருக்காங்க. சிக்கு அடுத்து பார்க்கும்போது DE. ஓகேவா? அதுக்கப்புறம் HIJ. அதுக்கப்புறம் இ பார்க்கும்போது EF. அதுக்கப்புறம் G. ஓகேவா? அப்போ ஒரு லெட்டரா விட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிருச்சா? அப்ப டீச்சர் அப்படின்ற வேர்ட்ல இருந்து இது எப்படி எழுதிருக்காங்க, ஒரு லெட்டரா விட்டு அதுக்கு நேரா எழுதிருக்காங்க.
அப்ப அதே மாதிரி பார்க்கும்போது சில்ட்ரன் அப்படின்றத நம்ம எழுதலாமா? அப்ப சில்ட்ரன் போது சிக்கு அடுத்து என்ன வரும்? டிஇ. அப்ப இன்றது ஃபர்ஸ்ட் வருது. அதுக்கப்புறம் ஹச். ஸோ ஹச்சுக்கு அடுத்து ஒரு லெட்டர் ஹச் ஐ. அதுக்கப்புறம் இன்னொரு லெட்டர் என்னது? ஜே. அப்போ ஒரு லெட்டர் விட்டு தான் எழுத போறோம். ஒரு லெட்டரை அடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த லெட்டரை எழுத போறோம். ரெண்டாவது லெட்டர். அடுத்தது ஐக்கு அப்புறம் அடுத்த லெட்டர் இருக்கக்கூடிய ஜே. ஜே நம்ம எடுத்துக்க போறது கிடையாது. அதுக்கு அடுத்தது கே. ஓகேவா? அதுக்கப்புறம் எல்லுக்கு அடுத்தது எம். அந்த லெட்டரை விட்டுட்டு என். ஸோ அந்த மாதிரி எழுதும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன கேட்டா இ ஜே கே என் எஃப் டி ஜி பி. ஸோ இந்த லெட்டர் அப்படின்றது சில்ட்ரன் அப்படின்னு எழுதும்போது நமக்கு இந்த ஃபார்மேட்ல கிடைக்குது. ஓகேவா? ஸோ இது எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் டில இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வினாக்கள் வரும். இது டைப் 1, வெறும் லெட்டரை மட்டும் வச்சு கேட்கறது. அதாவது ஆல்பாபெட் லெட்டரை வச்சு மட்டும் நம்ம கேட்கக்கூடிய வினாக்கள். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? எஸ், ரஸ்டிகேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. RUS. ஃபர்ஸ்ட் நமக்கு இது இப்படி கொடுத்துட்டாலே நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்க தான் நோட் பண்ணி வச்சுங்க. இதை இந்த லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை எடுத்து பிரிச்சு எழுதுங்க. RUSTICATE. அந்த லெட்டர் என்னவா எழுதியிருக்காங்க? ரஸ்டிகேட் என்பது QTTUIDBSD அப்படின்ற உள்ளது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப ஒரு லெட்டருக்கும் ஒரு லெட்டரா ஈக்குவலா எழுதிக்கங்க. ஆருக்கு அடுத்து என்ன போட்டுருங்க? கியூ போட்டுங்க. யூக்கு அடுத்து டி போட்டுங்க. எஸ்க்கு அடுத்து டி போட்டுங்க. இப்போ இதுல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பாருங்க. ஆருக்கு அடுத்தது எப்படி கியூ வருது? ஆருக்கு அடுத்து எப்படி கியூ வருது? ஆருக்கு அடுத்தது கியூ வராது. ஆருக்கு முன்னாடி தான் கியூ வரும். ஓகேவா? பி கியூ ஆர் அப்படின்றது வரும். அப்ப கியூக்கு அடுத்து தான் ஆர் வருது. அப்ப என்ன பண்ணுது? இதுக்கு முன்னாடி லெட்டரை எழுதிருக்காங்க. அப்ப ஆருக்கு முன்னாடி லெட்டரா இருக்கக்கூடியது யாரு? கியூ. அதே மாதிரி இதுலயும் பாருங்க. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்தாலே அடுத்தது அதே மாதிரி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஆனா ஒரு சில டைம்ல என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி லெட்டர் எழுதுவாங்க. அடுத்தது அதுக்கு அடுத்த லெட்டர் எழுதுவாங்க. அப்ப இது மாதிரி வித்தியாசங்கள் நிறைய இருக்கும். இப்போ பாருங்களேன், டீக்கு முன்னாடி லெட்டர் தான் என்னது? யூ. ஓகேவா? டீக்கு முன்னாடி லெட்டர் தான் யூ. யூ டி யூ. ஓகேவா? அடுத்தது எஸ் டி. ஓகேவா? அதுக்கு அடுத்தது எஸ் டி. ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடியது டீக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க? யூ. ஓகேவா? PQRSTU. ஓகேவா? PQRSTU அப்படின்றது வருது. ஓகேவா? அப்ப இப்ப இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கொடுத்த லெட்டர்ல பாருங்களேன், ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். சார் என்ன சார் எடுத்த உடனே டிஃப்ரெண்டா வருது? ஆமாப்பா. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு நம்ம கொடுத்துருப்போம். அதோட எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஆர் என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் கியூவா எழுதுறாங்க. ஆர் என்ன பண்றாங்க? கியூவா எழுதுறாங்க. அப்ப ஆருக்கு முன்னாடி லெட்டர் தான் கியூ. அப்ப 1 குறையுது அப்படின்றது நமக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க. 1 குறையுதுல அதுக்கு முன்னாடி லெட்டர் எழுதிருக்காங்க. அடுத்து யூ பாருங்களேன், யூக்கு அடுத்து என்ன வருது? டீன்னு போட்டிருக்காங்க. யூ என்ன பண்றாங்க? டீயா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப யூ டீயா மென்ஷன் பண்ணும்போது நமக்கு யூக்கு முன்னாடி லெட்டர். அப்ப ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் என்ன பண்ணுவோம்? அதுக்கு முன்னாடி லெட்டரை எழுதியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாருங்களேன், அதுக்கப்புறம் எஸ் டி. ஸோ எஸ் டி அப்படின்னு பார்க்கக்கூடிய அடுத்த 2 லெட்டர் கேட்டா எஸ் என்ன பண்ணிருக்காங்க? டியா எழுதிருக்காங்க. எஸ் என்ன பண்றாங்க? டியா எழுதிருக்காங்க. அதுக்கு முன்னாடி லெட்டர் எழுதிருக்காங்க. அடுத்து டி பாத்தீங்கன்னா யூ அப்படின்னு எழுதிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 2 லெட்டர் என்ன பண்றாங்க? அதுக்கு முன்னாடி லெட்டர் எழுதிருக்காங்க. ஆனா ஐ அப்படின்றத மட்டும் என்ன பண்றாங்கன்னா அதே லெட்டரா எழுதிருக்காங்க. நோட் த பாயிண்ட். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, அப்ப முன்னாடி இருக்கக்கூடிய 4 லெட்டர் 2 பிரிச்சு அதுக்கு முன்னாடி இருக்கிற லெட்டர், பின்னாடி இருக்கிற லெட்டர், நடுவில் இருக்கிற லெட்டர் மட்டும் அப்படியே எழுதிருக்காங்க. அடுத்து பாருங்களேன், அடுத்து இருக்கக்கூடிய 2 லெட்டர் என்ன பண்றாங்கன்னா முன்னாடி இருக்க லெட்டர், பின்னாடி இருக்க லெட்டர் அப்படின்றது திருப்பி எழுதிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபாலோ பண்ணி நீங்க எழுத போறீங்க. நமக்கு என்ன கொடுக்குறாங்க? ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்றத பிரிச்சு எழுதிட்டோம். இப்போ என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 4 லெட்டரா பிரிச்சு எடுத்துங்க. ஓகேவா? இங்க 4 லெட்டர், இங்க 4 லெட்டர். அப்ப ஐலன்றது ஐயா வரப்போகுது. ஏன்னா நமக்கு இதே ஃபார்மேட் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இதே ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணணும். அப்ப முன்னாடி 4 லெட்டர், பின்னாடி 4 லெட்டர் பிரிச்சுட்டேன். நடுவில் இருக்கிறதா எழுதிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்க லெட்டர், ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி லெட்டரா எழுதணும். எஸ்ன்னா எஸ்க்கு முன்னாடி என்ன இருக்கு? ஆர். ஓகேவா? டி இருக்குன்னா அதுக்கு முன்னாடி லெட்டர் எஸ் இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஏ இருக்குன்னா அதுக்கு அடுத்த லெட்டர் பி. டி இருக்குன்னா அதுக்கு அடுத்த லெட்டர் யூ. ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப்ல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? எஸ்க்கு அடுத்த லெட்டர். ஸோ எஸ்க்கு அடுத்த லெட்டர் டி. டிக்கு அடுத்த லெட்டர் யூ. ஓகேவா? அதுக்கப்புறம் ஐக்கு முன்னாடி லெட்டர். ஓகேவா? ஐக்கு முன்னாடி லெட்டர் என்ன? ஸோ ஐ சார் ஐயா அது எஸ் ஐ தான். ஓகேவா? ஸோ ஐக்கு முன்னாடி லெட்டர் என்ன? ஹச். ஓகேவா? ஐக்கு முன்னாடி லெட்டர் ஹச். அதுக்கப்புறம் சிக்கு முன்னாடி லெட்டர் பி. அப்ப ஆன்சர் என்னப்பா? ஆர் எஸ் பி வி ஐ டி யூ ஹச் பி. ஸோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு?
எஸ் RSBVIT. ஸோ ITUHB. ஸோ அப்போ பியில் இருக்கு. அப்போ ஆப்ஷன் என்னது பி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா நமக்கு கோடிங் டீகோடிங் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் டைப். ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். ஓகேவா? இதே மாதிரி லெட்டர்ஸை மட்டும் வரது கூடியது ஃபர்ஸ்ட் டைப். ஓகேவா? இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இங்கே கீழே கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் ரெண்டாவது மாடல் போயிடலாம். ஸோ ரெண்டாவது மாடல் என்ன கேட்டீங்கன்னா, ஸோ இதுக்கான கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஒரு 2 வாட்டி சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருப்பான். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து போயிடலாம். அடுத்தது செகண்ட் டைப். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்ன கேட்டால் எழுத்து முறை. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது லெட்டரை வச்சு கேட்டிருந்தாங்க. இப்போ நம்பரை வச்சு கேட்க போகிறாங்க. ஓகேவா? லெட்டர் அண்ட் நம்பரை வச்சு டைரக்டாக டைரக்ட் லெட்டர் மெத்தட். சரிப்பா, ரெண்டாவது டைப் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி பார்த்தது லெட்டர்ல இருந்து ஒரு லெட்டர் இருந்து இன்னொரு லெட்டர் கொடுத்துருந்தாங்க. ஒரு லெட்டர்ல இருந்து இன்னொரு லெட்டர் வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா இதுக்கான ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டுபிடிச்சாதான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஒரு வேர்ட்ல இருந்து இன்னொரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிச்சாதான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆனா இங்க எப்படின்னா டைரக்ட் லெட்டர் மெத்தட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதான் டைரக்ட் லெட்டர் மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வேர்டை என்னவா நம்ம கன்சிடர் பண்றோமோ அது ஓப்பனா கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதுல இருந்து ஆன்சர் கேட்பாங்க. எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ கொஸ்டினை பாருங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஒரு குறிப்பிட்ட மொழியில் ஓ என்பது ஈ ஆகும். அப்போ ஓவை என்ன பண்றாங்கன்னா ஈயா கன்சிடர் பண்றாங்க. அடுத்து ஏ என்பது சி ஆகவும். அப்ப ஏன்றது என்ன சொல்றாங்க? சி ஆகவும் சொல்றாங்க. அடுத்து எம் என்பது ஐ ஆகவும் அப்படின்றதையும் கொடுத்துறாங்க. அடுத்தது எஸ் என்பது ஓவாகவும், என் என்பது பி ஆகவும், இ என்பது எம் ஆகவும், ஐ என்பது ஏ ஆகவும், பி என்பது என் ஆகவும், சி என்பது எஸ் ஆகவும் எழுதப்பட்டால். இந்த மாதிரி டீட்டெயிலாக கொடுத்துருவாங்கப்பா. அப்போ ஒன்றுக்கு என்னென்ன லெட்டரு அதை டீகோட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஓப்பனாக கொடுத்துருவாங்க. அதனால தான் டைரக்ட் லெட்டர் மெத்தட்னு சொல்லுவாங்க. அந்த மொழியில் கம்பெனிஸ் என்பது எவ்வாறு எழுதப்படும் அப்படின்றது கேட்குறேன். அப்போ நமக்கு கொடுத்துருக்க லெட்டரை வச்சு நம்ம எழுதணும். அப்போ கம்பெனிஸ்ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சி லெட்டர் இருக்கு. அப்போ சி என்பது என்னவா எழுதியிருக்காங்க? நீங்க வந்து என்ன பண்ணணும்? ஏ என்பது சியா கொடுத்துருக்காங்க சார். அப்ப சியை வந்து ஏவா எடுத்துக்கணுமான்னு கேட்டா அப்படி பண்ணவே கூடாது. அதான் ரொம்ப தப்பு. நமக்கு என்ன ரூல் கொடுத்துருக்காங்களோ அந்த ரூலை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். நீங்களும் ஒரு ரூலை கிரியேட் பண்ணவே கூடாது. சைக்காலஜில முக்கியமான ஒரு பாயிண்டே அதுதான்ப்பா. சைக்காலஜில அவன் கொஸ்டின்ல என்ன நமக்கு ரூல் கொடுக்குறானோ அதை மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். எக்ஸ்ட்ரா கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆனா முக்கியமான ஒரு சைக்காலஜில பிரச்சனையான விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில டைம்ல ஒரு சில கொஸ்டின்ஸுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரூலை தாண்டி நீங்க யோசிச்சு ஆகணும். இப்ப நான் சொன்ன பாத்தீங்கன்னா ரூலை தாண்டி நீங்க யோசிக்க கூடாதுன்னு நான் சொன்னேன்ல. ஆனா ஒரு சில கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படி பார்த்தாதான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்ததுதான் அந்த சைக்காலஜி. ஸோ இந்த சைக்காலஜி ஏன் வைக்கிறாங்கன்னா உங்களுடைய உளவியல் திறன், நீங்க அந்த நேரத்துக்கு எப்படி யோசிக்கிறீங்க, அந்த நேரத்துக்கு எப்படி திங்க் பண்றீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த சப்ஜெக்டே உங்களுக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ இது மேக்சிமம் எஸ்ஐக்கு ஏன் வச்சாங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையா அந்த தற்காலிக சமயத்துல எப்படி நீங்க தீர்க்க பாக்குறீங்க, அதுக்காக தான் இந்த டாபிக்கை உங்களுக்கு வச்சிருப்பாங்க. சரி, ஓகே. நம்ம விஷயத்த வந்தெல்லாம் கதையா பேச வேணாம். கதை பேசுறதுக்கான நேரங்கள் இன்னும் இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. சி என்பது எஸ் ஆக எழுதப்பட்டார். ஆனா ஏ என்பது சின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா நமக்கு சி மட்டுமே தனியா கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா? இதுதான் டைரக்ட் லெட்டர் மெத்தட். அப்ப நம்ம கம்பெனின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் சி. அப்ப சி என்பது என்ன சொல்லியிருக்காங்க? எஸ் ஆக எழுதப்பட்டார். அப்ப சி என்றது எஸ் ஆக எழுதப்பட்டிருக்கும். எல்லாமே எஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ உட்காந்து ஒரு லெட்டருக்கா போட்டுட்டு நம்ம ஆன்சர் பண்ணலாம். எக்ஸாம்ல ஆன்சர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க கேட்டா ஏதாவது ஒரு லெட்டர் சிமிலர்லாம் லைட்டா சேஞ்ச் ஆனாலே என்ன பண்ணுவோம்? அது ஆப்ஷனை விட்டுட்டு கரெக்டான ஆப்ஷனை டக்குன்னு சூஸ் பண்ணிடலாம். எப்படின்னு கேட்டா இப்போ அடுத்தது ஓ அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ ஓ என்னவா கன்வெர்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஓ என்ன சொல்றாங்க? ஈயா மாறுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படியே எஸ்சி அப்படின்னு ஆரம்பிக்கிறது எல்லாமே 3 ஆப்ஷன் இருக்கு. அதுல ஒரு ஆப்ஷனை மைனஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்போ 3ல ஏதோ ஒன்றுதான் இருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்க? எம் என்பது, அப்ப எம்ன்றது என்னவா எழுதி இருக்கணும்? எம் என்பது ஐயாக. அப்ப எஸ்இஐ. இப்போ எல்லாமே எஸ்இஐன்னு தான் ஆரம்பிக்குது. அடுத்து பி என்பது, ஸோ பி என்பது என் ஆக அப்படின்றது சொல்றாங்க. அப்ப எஸ்இஐஎன். அப்ப எஸ்சிஐஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது வராது. ஓகேவா? எஸ்சிஐஎன். அப்ப இது இருக்கலாம், அதுலாம் இது இருக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏ. ஓகேவா? அப்ப ஏ என்பது என்னவா மாத்திருக்காங்க? சியா மாத்திருக்காங்க. அப்ப ஏ என்பது சியா மாத்திருக்காங்க. இதுலயும் சி வந்திருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்க? எஸ் என். ஸோ என்னு பார்க்கும்பொழுது என் என்னவா எழுதியிருக்காங்க? என் என்பது பி ஆக. அப்ப பி. ஓகேவா? இதுலயும் பி வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து போயலாம் ஐ என்பது, ஸோ ஐ அப்படின்ற பார்க்கும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்க? ஐ என்பது ஏவாக. அப்ப
NCPA NCPA. அப்ப சி தான் சரியான ஆன்சர், டி கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும்னு கேட்டால் இந்த மாதிரி கோடிங் டீகோடிங் அப்படின்றது கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் அதே தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டினுக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணி பார்த்து அதுக்கான ஆன்சரையும் கீழே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சார் எல்லாருமே வந்து இந்த கோடிங் டீகோடிங் ரொம்ப ஈஸியாக இருக்குமே சார், இதெல்லாம் நடத்தணுமா சார் அப்படின்னு கேட்டால், ஸோ ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நம்ம நடத்துகிறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இதில் என்னென்ன வேற என்ன மெத்தட் இருக்கோ அதை மட்டும் தெரிஞ்சுக்க. ஓகேவா? அடுத்தது எண்கள் மற்றும் சின்ன வகை குறியீடு அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. சார் இங்கிலீஷ்ல என்ன சார்? இங்கிலீஷ்ல கேட்டா நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த நம்பர் சிம்பிளை வச்சு என்ன பண்ணிருக்குன்னா டீகோட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? கோடிங் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம டீகோட் பண்ணணும். ஓகேவா? ஒரு கோட் கொடுத்துருவாங்க, நம்பர் லெட்டர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கோடிங் கொடுத்துருவாங்க, அதை நம்ம டீகோட் பண்ணணும். ஸோ அப்போ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம டைரக்டா போயிடலாம். இப்போ நம்ம வெறும் லெட்டர் மட்டும் பார்த்தோம். இப்போ லெட்டர் பிளஸ் நம்பர்னு வருது. என்ன சொல்றாங்க? மிஷின் என்பது 19, 7, 9, 14, 15, 20, 11 என குறிப்பிடும் பொழுது டேஞ்சர் என்பது எவ்வாறு குறிப்பிடலாம்? சரி, இது எனக்கு புரியல சார், குழப்பமா இருக்கே சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்களேன். இப்போ இதுலயும் எவ்வளவு லெட்டர்ஸ், அதாவது எவ்வளவு லெட்டர்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, எத்தனை டிஜிட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7. ஸோ 7 டிஜிட் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7. அப்போ கரெக்டாக தான் கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கோடுங்க நம்ம டீகோட் பண்ண போறோம். ஸோ இதில் கொடுத்துருக்க என்ன கேட்டால் எம் அப்படின்றது எத்தனை லெட்டர்னு பாருங்க. இந்த மாதிரி லெட்டர் கொடுத்தாலும் என்ன பண்ணும், நம்பர் கொடுத்தாலும் என்ன பண்ணும், அதுக்கான இந்த லெட்டர் எந்த பிளேஸ்ல இருக்கு, எத்தனாவது பிளேஸ்ல இருக்குன்னு பாருங்க. ஸோ எம்ன்றது எத்தனை லெட்டர் கேட்டால் 13வது லெட்டர். எப்படி சார் டக்குன்னு சொன்னீங்க? அப்போ நீங்க ஆன்சரை பார்த்துட்டீங்களா சார்? அப்படி கிடையாதுப்பா. எஜோடி அப்படின்னு ஒரு வார்த்தை நான் சொன்னேன். ஓகேவா? எஜோடி அப்படின்றது என்ன கேட்டா ஈக்கு, அதாவது 5 5 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? எஜோடின்றது 5 10 15 20 25. ஸோ போட்டு பாருங்க, கரெக்டாக இருக்கும். அப்போ நமக்கு வந்து இது எம் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? MNO. அப்போ ஓ என்றது எத்தனாவது? 15 லெட்டர். அப்போ என்னன்றது 14, எம்ன்றது 13. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நமக்கு வச்சுக்கணும். அப்போ எம்ன்றது 13 லெட்டர். அப்போ ஏன்றது எத்தனை லெட்டர்? 1வது லெட்டர். அதுக்கப்புறம் சி அப்படின்றது எத்தனை லெட்டர்? சி நமக்கு 3வது லெட்டர். ஓகேவா? அடுத்தது ஹச் எத்தனை லெட்டர்? ஓகேவா? ஹச் எத்தனை லெட்டர்ப்பா? HI ஜே. ஜே எத்தனை லெட்டர் சொன்னா? 10வது. அப்போ 10வதுனா இங்க எத்தனை? 9 8. ஸோ 8வது லெட்டர். அடுத்து பார்க்கக்கூடியது ஐ. ஸோ ஐ எத்தனை லெட்டர்? 9வது லெட்டர். அதுக்கப்புறம் என்னப்பா? என். ஸோ என் வந்து நம்ம பார்த்தோம் எத்தனை? 14 லெட்டர். அதுக்கப்புறம் இ அப்படின்றது எத்தனை லெட்டர்? 5வது லெட்டர். ஸோ அப்போ இப்போ கொடுத்துருக்கக்கூடிய லெட்டர்ல இங்க கொடுத்துருக்க நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. மேட்ச் ஆகுதுன்னா அப்படியே டேரக்டா எடுத்து எழுதிடலாம். ஆனால் இங்க பாருங்களேன், 19ன்னு கொடுத்துருக்காங்க. எம்முக்கு நேரம் 13 தான் இருக்கு, 19ன்னு கொடுத்துருக்காங்க. ஏக்கு நேரம் 1 தான் இருக்கு, ஆனால் இங்க 7ன்னு கொடுத்துருக்காங்க. சிக்கு நேரம் 3 இருக்கு, ஆனால் இங்க 9ன்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஏதோ ஒரு மிஸ் மேட்ச் ஆகுதா? ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுதா? என்ன விஷயம் மிஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 13 பிளஸ் 6ன்னு போடுங்களேன், 19ன்னு வரும். 1 பிளஸ் 6ன்னு போடுங்களேன், 7 வரும். 3 பிளஸ் 6ன்னு போடுங்களேன், 9 வரும். 8 பிளஸ் 6ன்னு போடுங்களேன், 14 வரும். அப்ப என்ன பண்ணுது? 6 6 சேர்த்திருக்காங்க. எல்லா லெட்டர்லயும் 6 6 நம்பரை சேர்த்திருக்காங்க, 6 கூட்டியிருக்காங்க. அப்ப 6 கூட்டியிருக்காங்கன்னும் பொழுது இதுல என்ன பண்றாங்க கேட்டா, ஒரிஜினல் டிஜிட் என்ன இருக்கோ அதுல இருந்து 6 கூட்டியிருக்காங்க. அப்ப நம்ம டீகோட் பண்ணிட்டோமா? அப்ப ஒரு கோடிங் கொடுத்துருக்காங்க, அந்த கோடிங்ல இருந்து நம்ம டீகோட் எடுத்துட்டோம். இப்ப நமக்கு கொடுத்துருக்கிறது என்னது? டேஞ்சர். டேஞ்சர் தான், உண்மையாலுமே டேஞ்சர் தான். இதை கவனமா படிக்கணும். லைட்டா மிஸ் ஆனாலும் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அப்ப டேஞ்சர்ன்ற விட நம்ம எப்படி டீகோட் பண்ணலாமா? பார்க்கலாமா? சரி. டி எத்தனை லெட்டர்ப்பா? ABCDE. அப்ப டிஇயா? இ 5வது லெட்டர். அப்ப டி 4வது லெட்டர். கரெக்டா? 4வது லெட்டர் பிளஸ் 6 கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 6 4 10. அப்ப 10 ஆப்ஷன் எங்க இருக்கு? சில இருக்கு. டைரக்டா என்ன பண்ணலாம்? சின்னு போட்டு போயிடலாம். ஓகேவா? யாருக்கெல்லாம் கிளியரா இல்ல? ஸோ கண்டிப்பா கிளியரா இருக்கும். கிளியரா இல்லைன்னா கீழே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கும். ஓகேவா? அந்த எக்ஸ்பிளனேஷனை பார்த்து நீங்க தெரிஞ்சுங்க. ஓகேவா? அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்தது ரெண்டாவது பாருங்களேன், எக்ஸாம்பிள் 2. E = 5. அப்ப எஜோட்டின்னு சொன்னா E = 5. பென் என்பது 35 எனில் பேஜ் என்பது என்ன அப்படின்றது கேட்குறாங்க. அப்ப பென்ன்றது 35 கோட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம டீகோட் பண்ணுமா? அப்ப பென். ஸோ PEN. அப்ப க்கு நேரம் 5, எண்ணுக்கு நேரம் எனக்கு தெரியாது சார். MNO. ஓ எத்தனாவது லெட்டரு? 15வது லெட்டர். அப்ப எண்ணுக்கு அடுத்து தான் ஓ வருது. அப்போ 14வது லெட்டர். P. ஓகேவா? MNOP. ஸோ ஓக்கு அடுத்து தான் P. அப்போ 16வது லெட்டர். அப்ப இது மூணுத்தையும் கூட்டுங்க. ஓகேவா? 16 14 ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? 30.
30 பிளஸ் 5 35. அப்ப இருக்கிற லெட்டர்லாம் அதனுடைய டிஜிட்டை வச்சு கூட்டியிருக்காங்க. அப்ப 35. அப்ப பேஜ்ன்றது என்னவா வரும்? ரொம்ப ரொம்ப ஈஸியா சார். அதுதான்ப்பா சொல்றேன். இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்ப பி எத்தனாவது லெட்டரு? 16வது லெட்டரு. ஏ எத்தனாவது லெட்டரு? 1வது லெட்டரு. ஜி என்னப்பா? சார் ஜி தான் சார் தெரியாது. அப்ப ஈய போட்டுக்க. 5வது லெட்டரு. ஜின்றது என்ன சொல்றோம்? ஜி சரி. ஹச் ஐ ஜே கே அப்படின்றது ஒரு சாரிப்பா. ஏபிசிடி இ எஃப் ஜி. அப்ப இ 5வது லெட்டர் சொன்னேன். ஜி எஃப் வந்து 6வது லெட்டர், ஜி வந்து 7வது லெட்டர். ஓகேவா? அப்ப 7வது லெட்டரை நம்ம சொல்லக்கூடிய. அப்ப 16 பிளஸ் 1 பிளஸ் 7. அப்ப 16 17 24 29. ஓகேவா? அப்ப பேஜ்ன்றது எத்தனாவது வேர்டு? 29. இதே மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க, ரெட் என்பது 6720 எனில் கிரீன் என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சார் இப்போ நீங்க மேலோட்டமா சொன்னீங்க, இப்போ மாட்டிக்கினீங்க பாத்தீங்களா அப்படின்றது கேட்பீங்க. மாட்டிக்கலாம் இல்லை, ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஸோ இப்போ ரெட் அப்படின்ற வேர்டில் என்ன லெட்டர் இருக்குன்னு எடுத்து எழுதுங்க. ஓகேவா? சார் இது 6000 கொடுத்துருக்காங்களே சார், நம்ம கூட்டினா கூட இவ்வளோ வராது சார். ஃபர்ஸ்ட் எழுதுங்கப்பா, அதுக்கப்புறம் நமக்கு ஒரு விஷயம் தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிற கோடிங் எப்படி டீகோட் பண்ணனா, அந்த விஷயத்தை எடுத்து எழுதுனா நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதனால இது எல்லாத்தையும் எடுத்து எழுதி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப ஆர் எத்தனாவது லெட்டர்ப்பா? ஸோ எஜோடி எழுதிக்குமா? எஜோடி இந்த பக்கம் எழுதிக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி தரோம், அதனால நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதான் இது உங்களுக்கு புரியும். ஓகேவா? 20 25. ஆர்னு பார்க்கும்பொழுது ஓ பி கியூ ஆர் எஸ் டி. ஸோ ஓன்றது எத்தனை லெட்டர் சொன்னேன்? 15வது லெட்டர். இது 20வது லெட்டர். அப்ப ஓ பி கியூ ஆர் அப்ப 3. அப்ப 16 17 18. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். 18வது லெட்டர். ஓகேவா? அதுக்கப்புறம் இ எத்தனை லெட்டர்? 5வது லெட்டர். டி எத்தனை லெட்டர்? 4வது லெட்டர். இப்போ பாருங்களேன், எத்தனை ஸ்தானம் இருக்கு? 4 ஸ்தானம் இருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம்? 18 54. இப்போ வந்துருச்சா? இப்ப 6720ன்றது 1854 வந்திருக்கு. ஓகேவா? 1854 அப்படின்றது வந்திருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெட்ன்ற வேர்ட்ல இதுக்கு ஏதோ சிங்க் இருக்கு. ஓகேவா? நம்ம இப்படி எழுதி பார்த்தோம், நமக்கு கிடைக்கல. அதனால இதுக்கு ஏதோ சிங்க் இருக்கு. அப்ப சிங்க் இருக்கும்போது நமக்கு என்ன கொடுத்துறாங்க? 6720. அப்ப இது நம்ம பிரிச்சா எப்படி வரலாம்? 6 7 20 அப்படின்றத பிரிக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த ரெட்ன்ற வேர்டையே நம்ம தலைகீழா எழுதுறோம். ஓகேவா? எப்படி எப்படி எழுதுறோம்? ரெட்ன்றத டிஇஆர். அப்ப டிக்கு பக்கத்துல என்ன எழுதுறோம்? டிக்கு நேரா. சோ டி எத்தனை லெட்டர்? 4வது லெட்டர். இ எத்தனை லெட்டர்? 5வது லெட்டர். ஆர் எத்தனை லெட்டர்? 18வது லெட்டர். ஓகேவா? சோ இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, எல்லா லெட்டரையும் 2 2 கூட்டிருப்பாங்க. ஓகேவா? அதுக்காக கணக்கெல்லாம் போட்டு பயங்கரமாலாம் யோசிக்க தேவையில்லப்பா. இந்த கோடிங் டீகோடிங் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்க நினைக்கிற அளவுக்கு கஷ்டம் கிடையாது. அப்ப பாத்தீங்கன்னா இதுல இருந்து 2 கூட்டினா 6, 5 2 7, 18 2 20. அப்ப 6720 வந்துருச்சா? அப்ப லெட்டர் டீகோட் பண்ணிட்டோமா? அப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த கோடு என்ன சொல்லிருக்காங்க? ரெட்ன்றதை திருப்பி எழுதுங்க. டிஆரா வரும். அது எத்தனை டிஜிட் இருக்கோ அந்த டிஜிட் வந்து 2 2 கூட்டிக்கங்க. அதுல வரக்கூடிய நம்பரை ஒன்னா சேர்த்து எழுதுங்க. அதுதான் இதுல கொடுத்துருக்க டீகோடிங். சரி, அப்ப கொடுத்துருக்கிறது கிரீன் எழுதுமா? அப்ப கிரீன் அப்படின்றத நான் என்ன பண்றேன்? NEERG அப்படின்றது இது. அப்ப N எத்தனை லெட்டர்? 14வது லெட்டர். இ எத்தனை லெட்டர்? 5வது லெட்டர். இதுவும் 5வது லெட்டர். ஜி எத்தனை லெட்டர்? எஸ் 7வது லெட்டர். இப்ப எல்லாத்துக்கும் 2 2 கூட்ட போறேன். 16 7 7 9. அப்ப 16,799. இப்ப எங்கப்பா ஆன்சர் கொடுத்துறாங்க? 16,000 சாரி 6 விட்டுட்டேன் பார்த்தீங்களாப்பா? 6 விட்டுட்டேன். 6 18 இருக்கும். ஸோ அதில் சேர்க்கும் பொழுது 20 வரும். ஓகே, 16,720 சாரி 200 சொல்லிட்டேன். சாரி 16,77,209 அப்படின்றதான் இல்லை சரியான விடை. ஓகேவா? ஸோ பி அப்படின்றதான் சரியான விடை. ஸோ புரிஞ்சுச்சா? இதே மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டான இருக்க விஷயத்த நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. ஸோ இதை நீங்கள் 1 2 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால தான் கொஸ்டினை கொடுத்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனாலே போதும். இதில் இருந்தால் நமக்கு கொஸ்டினே வரக்கூடியது. ஓகேவா? எஸ்ஐக்கு இதுல இருந்தால் கொஸ்டினே கேட்பாங்க. இதை தாண்டி வேற கொஸ்டினே போகிறது கிடையாது. ஓகேவா? சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த டைப் போயிடலாம். அடுத்த டைப்பு
ஓகேவா? சரி, அடுத்தது அணி குறியீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைப். ஓகேவா? அது என்ன சார் அணி குறியீடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்களேன். 3 டைப் பார்த்தோமா? 2 டைப் தான் பார்த்தோம். ஓகே, நம்ம 3 டைப் பார்த்துட்டோம். அடுத்தது 4 டைப். ஓகேவா? சரி, டக்கு டக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா அடுத்தடுத்த டாபிக் நம்ம நடத்தணும். ஓகே. ஸோ அடுத்து என்ன கேட்டா அணி குறியீடு. ஸோ மேட்ரிக்ஸ் டீகோடிங் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ மேட்ரிக்ஸ் டீகோடிங் அப்படின்னா கேட்டா 2 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது மேட்ரிக்ஸ் 1, இது மேட்ரிக்ஸ் 2. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா இந்த சைடுல இருக்கக்கூடியது ரோ. ஓகேவா? நிரல்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து நிறை காலம். ஓகேவா? இப்படி கொடுத்துட்டு உள்ள லெட்டர்ஸா கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்துட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்க கேட்டா கொஸ்டின் சிம்பிளா கொடுத்துருவாங்க. மோஸ்ட் அப்படின்றத டீகோட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி பேரா கொடுத்துட்டு இது மாதிரி கொடுத்த உடனே நமக்கு பார்த்தோன்னே சார் என்ன சார் இதெல்லாம் புரியாத மாதிரியே இருக்கே சார் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது ஒண்ணுமே இல்லப்ப ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த மோஸ்ட் அப்படின்ற வேர்டு இப்போ மோஸ்ட்ன்ற வேர்டு வந்து இங்க உள்ள லெட்டர்ஸா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த மோஸ்ட்ன்ற வேர்டு இந்த காலம்லயும் ரோலையும் எந்த பிளேஸ்ல கரெக்டா பொருந்துதோ அதுதான் கரெக்டான ஆன்சர். சரி, எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, நல்லா பாருங்க. இந்த மோஸ்ட்ன்ற வேர்டு எடுத்துங்க. ஸோ ஆப்ஷன் ஏவை நீங்க கையில எடுத்துங்க. நான் ஒரு ஆப்ஷனா பாக்குற மாதிரி தான் இருக்கும். நீங்க ஒண்ணா சால்வ் பண்ணி சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் இப்ப சொல்றபடி பாருங்க. ஃபர்ஸ்ட் 40ன்னு கொடுத்துருக்காங்க. அது 40னா எங்க சார்? இங்க 40 இல்லையே சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. இப்ப 40 அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பக்கத்துல இருக்கிறது ஃபர்ஸ்ட், இந்த பக்கத்துல இருக்கிறது செகண்ட். ஓகேவா? அப்ப 40ன்னு பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் 4 தான் இருக்கா? அப்ப 4வது லெட்டரா இருக்கக்கூடியது. 0 அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுதான் 0. அப்ப 4 0 40 அப்படின்றத கணக்கு வச்சுக்கணும். அப்ப 4 0 அந்த இடத்துல என்ன இருக்கு? M இருக்கு. ஸோ ரைட்டு. அப்ப மோஸ்ட்ன்ற வார்த்தையில ஃபர்ஸ்ட் Mன்றது என்னது? 4 0ல இருக்கு. அடுத்தது 4 4. அப்ப 4 இது 4. அப்ப 4 4ல O இருக்கு. அப்ப ஓவும் கரெக்ட். அடுத்து S. ஸோ Sன்னு பார்க்கும்போது எங்க இருக்கு? 22ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 2 2 S இருக்கா? இல்ல. அப்ப இது தப்பு. ஓகேவா? அப்ப மோஸ்ட்ன்ற வேர்டு எந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கு? ஸோ நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அந்த சுடோகு அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் சிமிலரா இருக்கும். ஓகேவா? அடுத்த ஆப்ஷன் பி பாருங்க. ஸோ அடுத்த ஆப்ஷன் பி பாருங்க 33 கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போ 33ன்னு பார்க்கும்பொழுது சரி இதை அடிச்சிடுறேன். இருங்க, இது கிளீன் பண்ணி. ஓகேவா? அடுத்தது 33 பாருங்க. ஸோ 3 3. ஸோ அதுக்கு நேரம் என்ன இருக்கு? M இருக்கு. ஓகே, O இருக்கு, M இருக்கு. அடுத்து 20. ஸோ 2 0. ஓகேவா? 20 O இருக்கு. அடுத்தது S. ஸோ அடுத்து என்ன கொடுக்குறாங்க? 11 1 1 1 1 S. சரி, 1 இங்க 1 S இருக்கா? 6 இருக்கு. ஸோ அதனால இதுவும் தப்பு. அடுத்து சி பாருங்களேன். 2 1. ஸோ எம்முக்கு நேரம் 2 1. ஸோ ரெண்டாவது இடத்துல 2 1 M இல்லை. ஓகே, அப்போ ஆன்சர் என்னது? டி தான். ஓகேவா? ஸோ ஏன்னா 3 ஆப்ஷனும் வரல. அடுத்து டி தான். ஆனால் டியில் வந்து செக் பண்ணிக்கணும். நமக்கு கிராஸ் செக் பண்ணாமல் விடக்கூடாது எப்பயுமே. ஓகேவா? கிராஸ் செக் பண்ணிக்கலாமா? எஸ், கிராஸ் செக் பண்ணிக்கலாம். சரி, ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ 0 2. ஸோ 0 2 0 2ன்னு பார்க்கும்பொழுது இதான் 0 2. ஓகேவா? அப்போ எம் இருக்கு. அடுத்தது 1 3. அப்போ 1ல் 3. ஸோ 1ல் 3 ஓ. அடுத்து பாருங்களேன் 3 4. ஸோ 3 அதுக்கு நேரம் 4 எஸ் அப்படின்றது வந்துருச்சு. அடுத்தது 5 6. ஸோ 5 6 பார்க்கும்போது ரெண்டாவது காலம்ல வந்துருது. 5 6. ஸோ மோஸ்ட் அப்படின்றது டி. அப்போ மோஸ்ட்ன்றது வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி தான் மேட்ரிக்ஸ் அப்படின்றத டீகோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது கிளியரா? ஸோ இது கிளியரா பாருங்க. இதே மாதிரி நிறைய அப்படின்றது கீழே கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணி பார்த்துக்க. ஓகேவா? அடுத்தது போயிடலாம். அடுத்த டைப் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது மாற்றுக்கள் அப்படின்றது நம்ம கொடுத்துருப்பாங்க. சார் அது என்ன சார் மாற்றுக்கள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, சிம்பிளான விஷயம் தான். எல்லாமே சிம்பிள் தான். மேட்ரிக்ஸ் டீகோடிங் பார்த்தாச்சு. ஸோ இங்கிலீஷ்லயும் நான் கொடுத்துருப்பேன், தமிழ்லையும் இது கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ மாற்றுக்கள் அப்படின்னா சப்ஸ்டியூஷன். ஸோ இங்கிலீஷ்ல சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
அது என்ன சார் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி கோட் பண்ணவங்க எல்லாம் கேட்டா லெட்டர்ஸ்குள்ளேயே இல்ல லெட்டர்ஸும் நம்பர்ஸும் வச்சு கோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன கொடுத்துருப்பாங்க கேட்டா ஒரு வேர்டு இருக்கும். அந்த வேர்டை என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. அந்த வேர்டுக்கு இந்த வேர்டு சப்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு நம்ம கடைசியாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக இப்போ நிறைய கொஸ்டின் வந்துச்சு, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய இடம் கூட. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினுக்கு போயிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொன்னா, குக் என்பது பட்லர் எனவும் பட்லர் என்பது மேனேஜர் எனவும். இதுதான் சப்ஸ்டியூஷன், மாற்றுக்கள். அப்படியே ஒரு லெட்டர் இன்னொரு லெட்டரா மாத்துறாங்க. அடுத்தது மேனேஜர் என்பது டீச்சர் எனவும் டீச்சர் என்பது கிளர்க் எனவும் கிளர்க் என்பது பிரின்சிபல் எனவும் அழைக்கப்பட்டால் யார் வகுப்பில் பாடம் எடுப்பார்? அப்ப வகுப்புல பாடம் எடுக்கிறவங்க யாரு? டீச்சர். நம்ம என்ன பண்ணணும்? ஸோ மேனேஜர் தான் டீச்சர்னு சொல்றாங்க, அப்ப மேனேஜர்னு போட்டுறக்கூடாது. ஸோ ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். நமக்கு நான் மறுபடியும் சொல்றேன், நமக்கு என்ன ரூல்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த ரூல்ஸை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். நமக்கு மேனேஜரை டீச்சர் சொல்றதுனால மேனேஜர் டீச்சர் ஆயிட முடியாது. அதனால நமக்கு என்ன பண்ணும்? டீச்சர் என்பது என்னவா சொல்லியிருக்காங்களோ அதான் ஆன்சர். அப்ப யார் வகுப்பில் பாடம் எடுப்பாங்க? டீச்சர். அப்ப டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க? டீச்சர் என்பது கிளர்க் எனவும். அப்ப ஆன்சர் என்னப்பா? கிளர்க்கு. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஆனா இதுல கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. டைமண்ட் என்பது கோல்டு எனவும் கோல்டு என்பது சில்வர் எனவும் சில்வர் என்பது ரூபி எனவும் ரூபி என்பது எமர்லாண்ட் எனவும் அழைக்கப்பட்டால் விலை குறைந்த நகை எது? கொடுத்திருக்கிறதுலே விலை குறைவானது எதுன்னு கேட்டா சில்வர் தான். வெள்ளி தான் இருக்கிறதுல குறைவானது. அப்ப சில்வர் அப்படின்றது என்ன சொல்றாங்க? சில்வர் என்பது ரூபி. அப்ப ஆன்சர் என்ன சார்? ரூபி. இதே மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்போம், பார்த்துங்க. ஓகேவா? ஸோ கோடிங் டிகோடிங் ரொம்ப ரொம்ப ஈஸி, அதனால போட்டு கஷ்டப்படுத்தாது. ஓகேவா? சரி, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, செய்தி வார்த்தையை குறியீடுகளை புரிந்து கொள்வது அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதான் என்ன கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு நடத்துறேன். ஒரு சங்கதேச மொழியில் சன் ஷைன்ஸ் பிரைட்லி அப்படின்னு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதுக்கான குறியீடு கொடுத்துருப்பாங்க. என்ன கேட்டா, இப்ப சன் ஷைன்ஸ் பிரைட்லி, சன் ஷைன்ஸ் பிரைட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்க. இப்போ 3 வேர்டு கிடைச்சிச்சு. இது வேர்டு 1, வேர்டு 2, வேர்டு 3. இந்த 3 வேர்டையும் கோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? BALOSW. அப்ப இது சன்னுன்றது இந்த மாதிரி டீகோட் பண்ணிருக்காங்க. சன்னு தான் இதா சார் அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த மாதிரி 3 கூட டீகோட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஹவுசஸ் ஆர் பிரைட்லி லிட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்ப அதை என்ன பண்ணிருக்காங்க? KADOULA அதுக்கப்புறம் ARBA அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லைட்ஸ் கம் ஃப்ரம் சன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணிருப்பாங்க? டூபி குப் LONRO அப்படின்றது சொல்லப்படுகிறது எனில் சன் மற்றும் பிரைட்லி ஆகியவற்றின் குறியீடு வார்த்தை என்ன அப்படின்றது கேட்கிறாங்க. ஓகேவா? ஓகே, சன் அப்படின்றது குறியீடு வார்த்தை என்ன அப்படின்றது கேட்குறேன். ஸோ இதுல வந்து நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்களேன், இது 3த்தையும் நம்ம தனியா எடுத்து எழுதுறோம். ஓகேவா? இது 3த்தையும் தனியா எடுத்து எழுதுறோம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா, சன் ஷைன்ஸ் பிரைட்லி. சார் இதெல்லாம் தனியா எடுத்து எழுதணும். நமக்கு ஒரு கொஸ்டின் தான் வரப்போகுது, அதனால டக்குன்னு எடுத்து எழுத போறீங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஹவுசஸ் ஆர் பிரைட்லி லிட் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்ப KOULAARBA அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்க்கும்போது லைட்ஸ் கம் ஃப்ரம் சன். லைட்ஸ் கம் ஃப்ரம் சன். அது எப்படி எழுதிருக்காங்க? DOPI அதுக்கப்புறம் KUPLONRO அப்படின்றது எழுதிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல சன் மற்றும் பிரைட்லினுடைய குறியீட்டு வார்த்தைகள் என்ன அப்படின்றது பார்க்கும். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லியிருக்கிறது, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல சொல்லியிருக்கிறது சன்னுன்ற வார்த்தை இருக்கு. அதுக்கப்புறம் வேற எதுல சன் வந்திருக்கா? லாஸ்ட் இருக்கிறதுல பாருங்களேன், லைட் கம்ஸ் ஃப்ரம் சன். ஸோ இது ரெண்டுத்திலையும் டீகோட் பண்ணிருக்க லெட்டரை பாருங்க. BALOSW. அதுக்கப்புறம் DOP டோபி குப்பு LONRO. ஸோ இதுல சன்னு தான் என்ன பண்ணுது? மேட்சா இருக்கு. வேற என்ன மேட்சா இருக்கா? வேற எதுவும் இல்லை. அப்ப சன்னு மேட்சா இருக்கா? அப்ப இந்த ரெண்டுல எது மேட்சா இருக்கு? LO. அப்ப சன்னுக்கு நேரம் என்ன சொல்றாங்க? LO. இப்ப LOன்னு வார்த்தை வருது, C தான். ஓகேவா? LO தான். அடுத்து பிரைட்லி அப்படின்னு பார்க்கும் பொழுது
நமக்கு என்ன கொடுத்துறாங்க கேட்டா இதுலயும் பிரைட்லி இருக்கு. ஓகேவா, இதுக்கும் பிரைட்லி இருக்கு, இதுக்கும் பிரைட்லி இருக்கு. ஆனா இந்த பிரைட்லியில பாத்தீங்கன்னா இங்க 3 வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுல ஆனா 4 வார்த்தை இருக்கு, ஆனா அதுல 3 வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க, அதுல மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஆனா அந்த பிரைட்லி அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்ன கேட்டா நமக்கு என்ன சொல்றாங்க, எஸ் பிஏ. ஓகேவா, பிஏ அப்படின்றது சரியா. அடுத்து போயிடலாமா? ஸோ அடுத்து போயிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் கோடிங் டீகோடிங் அப்படின்றது பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் கூட இந்த 3வது கேள்வியை நான் காட்டுறேன், இங்க பாருங்களேன். பிட் NASA என்பது யூ ஆர் வெல்கம் அப்படின்றது அர்த்தம். NAHOPALA அப்படின்றது தே ஆர் வெரி குட்னு அர்த்தம். அடுத்து KADALAன்றது ஹூ இஸ் குட்னு அர்த்தம். அடுத்தது ODHO பிட் LA என்பது தே வெல்கம் குட் பீப்புள் அப்படின்றது அர்த்தம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா இதுல கொடுத்திருக்கிற இந்த கோடிங்க வச்சு கீழே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப சங்கதேச மொழியில் பீப்புள் என்பதன் அர்த்தம் என்ன? அப்ப பீப்புள்ன்ற வார்த்தை எங்க வருது, நல்லா பாருங்க. ஸோ பீப்புள்ன்றது கடைசியில மட்டும் தான் வருது, இதுல எதுலையுமே பீப்புள் வரல. அப்ப இது இடத்துல எல்ஏ இருக்கு, எல்ஏ தான் கரெக்டான ஆன்சரா அப்படின்னு போட்டக்கூடாது. ஏன்னா இங்கதான் டீகோடிங் ஆரம்பிக்குது. ஓகேவா, ஸோ இப்போ பார்க்கும்பொழுது இது எப்படி சார் டீகோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்களா, உங்களுக்கு ஒரு காலையில் நான் டீகோட் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துலையும் காமனா இருக்க வேர்டு எது? ஸோ யூ ஆர் வெல்கம், தே ஆர் வெரி குட். அப்ப ரெண்டுத்துலையும் காமனா இருக்கிறது எது? ஆர். கரெக்டா, ஆர். அப்ப இது ரெண்டுத்துலையும் காமனா இருக்கக்கூடியது எது பாருங்க, NASA. அப்ப NA தான் இதுல காமனா இருக்கு. அப்ப ஆர் அப்படின்றது என்ன சொல்றாங்க, NA அப்படின்றது சொல்றாங்க. அடுத்து பாருங்களேன். ஸோ 2வது லெட்டருக்கு 3வது லெட்டருக்கு எது காமனா இருக்குன்னு பாருங்க, தே ஆர் வெரி குட், ஹூ இஸ் குட். அப்ப இந்த குட்ன்ற வார்த்தை நமக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா சேமா இருக்கு. அப்ப குட் அப்படின்றது நான் இப்படி எழுதிக்கிறேன். ஓகேவா, ட்ரையாங்கிள் ஷேப்ல எழுதிக்கிறேன். அப்ப ரெண்டுத்துலையும் காமனா எது இருக்கு, LA LA. ஓகேவா, அப்ப குட் அப்படின்றது LA. ஓகேவா, அடுத்து பாருங்களேன். அடுத்து இது வேற எதுவும் மெர்ஜா வர மாதிரி தெரியல. ஸோ அடுத்து பாருங்க, எஸ். அடுத்து குட் இதுல என்ன இருக்கு, LA அப்படின்றது இதுலயும் குட் இருக்கு. ஓகேவா, இதுலயும் குட் இருக்கு, எடுத்துட்டேன். இப்ப வெல்கம் அப்படின்ற வார்த்தை ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லயும் லாஸ்ட் சென்டென்ஸ்லயும் இருக்கு. அப்ப வெல்கம் அப்படின்ற வார்த்தையை நம்ம டீகோட் பண்ணலாமா? எஸ், வெல்கம்ன்ற வார்த்தையை டீகோட் பண்ணுங்க. ஸோ வெல்கம், வெல்கம் அப்படின்றது இதுலயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் எது காமனா இருக்குன்னு பாருங்க, பிட் அப்படின்றது காமனா இருக்கு, PIT. அப்ப வெல்கம் அப்படின்றது என்ன சொல்றாங்க, PIT. ஓகேவா, கிளியரா கண்ணுக்கு தெரியுதா? எனக்கே கன்ஃபியூஸ், கண்ணுக்கே தெரியலப்பா, எனக்கு ஒரு மாதிரி டார்க்காக தான் இருக்கு. ஸோ அதனால நான் ஒழுங்காகவே எழுதிக்கிறேன். அடுத்து பாருங்க, தே. ஸோ இந்த வேர்டை பாருங்க, தே. ஸோ தே இங்க 2வதுலயும் 4வதுலயும் இருக்கு. அப்ப தே பார்க்கும்பொழுது இதுக்கும் எது ஈக்குவலா இருக்கு, HO. ஓகேவா, அப்ப தே அப்படின்றது HO. அப்ப பீப்புள்ன்றது என்ன வருது, OD. ஓகேவா, அப்ப OD அப்படின்றது தான் சரியான. அடுத்து பாருங்களேன், வெரி என்பதன் அர்த்தம் என்ன? ஸோ வெரின்றது இங்க தனியா வேற என்ன இருக்கு, PA. ஓகேவா, டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் போட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி இதெல்லாம். ஓகேவா, ஸோ நம்ம பார்க்குறது தான் டிஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த மாதிரி கோடிங் பண்ணால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, சரி அடுத்து போயிடலாமா? அடுத்துக்கு போயிடலாம். அடுத்த டைப் இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துங்க, எக்ஸாம்பிள். ஓகேவா, அடுத்த டைப் என்ன சொல்கிறாங்கன்னா செய்திக்கான எண் மற்றும் சின்ன குறியீடுகளை புரிந்து கொள்ளுதல். அதான் என்ன கேட்டால் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த சென்டென்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, சிம்பிள்ஸ் அண்ட் நம்பர். ஓகேவா, சிம்பிள்ஸ் அண்ட் நம்பர்ஸ். ஸோ இது மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஸோ டக்கு 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 பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சங்கதேச மொழியில் 1 2 3 என்பது பிரைட் லிட்டில் பாய் அப்படின்றது சொல்றாங்க. அப்போ 1 4 5 என்பது டால் பிக் பாய். அதே மாதிரி 6 3 7 என்பது பியூட்டிஃபுல் லிட்டில் ஃப்ளவர் என்பது குறிக்கிறது. அப்ப பிரைட் என்பது எந்த எண்ணை குறிக்கும்? நம்ம இப்ப சொன்ன பார்த்தீங்களா, அதே மெத்தட். ஓகேவா, இப்ப பார்க்கலாமா? சரி, இப்ப பிரைட் லிட்டில் பாய், டால் பிக் பாய் அப்படின்றது இருக்கு. அப்ப ரெண்டுத்துல எது காமனா இருக்கு, பாய்ன்ற வேர்டு காமனா இருக்கு. அப்ப பாய்னு காமனா இருக்கும்போது 1 2 3 1 4 5 இதுல எது சேம்பா இருக்கு, 1. அப்ப 1 சேமா இருக்கா, அப்ப பாய்னா என்ன, என்ன வேர்டு இருக்கு கோட் பண்ணிருக்கோம், 1ன்னு அர்த்தம். ஓகேவா, அடுத்து பாருங்களேன். அடுத்தது இது ரெண்டுத்துலயும் வேற எதுவும் கனெக்ட் பண்ற மாதிரி இல்லை. அடுத்து வேணா நம்ம என்ன பண்ணலாம், 1யும் 3வதையும் கனெக்ட் பண்ணலாம். என்ன சொல்றாங்க, பிரைட் லிட்டில் பாய்,
பியூட்டிஃபுல் லிட்டில் ஃப்ளவர் அப்படின்றது இருக்கு. அப்போ இதில் லிட்டில்ன்ற வார்த்தை மெர்ஜ் ஆகுதா? அப்போ லிட்டில் இதில் எடுத்துக்கிறோம். அப்போ லிட்டில் எடுத்துக்கும் போது ஒன்றுக்கும் மூணாவதுக்கும் பார்க்குறோம். அப்போ 637 1 2 3. அப்போ 3 3 கேன்சல் ஆகுதா? அப்போ 3 தான் லிட்டில். அப்போ 3 தான் லிட்டில். மீதி பிரைட்ன்றது எத்தனாவது லெட்டரு? 2வது லெட்டர். ஸோ பிரைட்ன்றது 2. ஆன்சர் பி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நமக்கு சிம்பிள்ஸில் கொடுத்துருப்பாங்க. என்னது? கோ ஃபார் மார்னிங் வாக் அப்படின்றத டாலர் சிம்பிள், அதுக்கப்புறம் ஸ்டார் சிம்பிள், கொஸ்டின் மார்க், அதுக்கப்புறம் ஹேஷ்டேக், இந்த மாதிரி நான் சிம்பிளை கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி ஒன்றுத்துக்காக டீகோட் பண்ணிங்கன்னா இதுதான் நமக்கு கோடிங் அண்ட் டீகோடிங். ஓகேவா? ஸோ இது யாருக்காவது புரியலையா? ரொம்ப 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 ஈஸியான டாபிக். ஓகேவா? ஸோ அடுத்து என்னங்கன்னா குழப்பமான குறியீடுகள் அப்படின்னா ஒன்றுமே இல்லைப்பா. இப்போ கிளியர் அப்படின்றது என்ன பண்ணிருப்பாங்க கேட்டா நிறைய சிம்பிள் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த காமா, பீட்டா, ஒமேகா, பை, அப்புறம் ஆங்கிள், தீட்டா, ஸோ இந்த மாதிரி குறியீடு கொடுத்து நம்ம குழப்புற மாதிரி கொடுப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே நம்ம கோடிங் டீகோடிங் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கோடிங் டீகோடிங் வச்சு தான் இது எல்லாத்துக்குமான சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை போட்டு பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ இதோட கோடிங் டீகோடிங் அப்படின்ற சாப்டர் அப்படின்றது இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? கோடிங் டீகோடிங் கம்ப்ளீட் ஆகுது. மொத்தம் 7 டைப் இருக்கு. அந்த 7 டைப் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? அடுத்து வந்து என்ன பஸ்ஸில்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ அந்த பஸ்ஸில்ஸ் அப்படின்றத நான் வந்து நம்ம ஆல்ரெடி ரேங்கிங்ல பார்த்துருப்போம். இந்த பஸ்ஸில்ஸ் அப்படின்றது நான் அடுத்த வீடியோவா எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நமக்கு வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல நமக்கு பெரிய விதமான கேள்விகள்லாம் கேட்க போகிறது கிடையாது. நார்மலான கேள்விகள் தான் கேட்க போறாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாரும் படிங்க. ஸோ இதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ அதனால படிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அனைவருக்கும் நன்றி.